ஏன்னா இப்போ 6:30 மணிக்கு ஜீப் சஃபாரி, ஸோ அதனால் எல்லாரையும் எழுப்பிட்டுருக்கோம். ஒரு 6:30 6:45 அங்கே வந்துருங்க, லேட்டாக வேண்டாம். Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. So good morning. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. நம்ம கூட கார்த்திக்கு அண்ட் சதீஷ் 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறோன்னா, கிளம்பிட்டு நேராக ஒரு ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஸோ ஜீப் சஃபாரினா இந்த மான்குளம் நாணக்குளமில் என்னென்னா பிளேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த ஜீப்பில் இருக்கிறவங்க சுற்றி காமிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ரெசார்ட் போனீங்கன்னா அந்த இடத்துல ஜீப்பில் சுற்றி காமிப்பேன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரீங்கன்னா காரில் வரீங்கன்னா கொஞ்சம் நல்ல டிரைவிங் தெரிஞ்சால் வாங்க. பைக்னால் வந்துடலாம் எப்படியாது, பட் கார்னால் வந்து ரோட் ரொம்ப சின்னதாக இருக்குது, நிறையா ஜீப்பும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ அதனால் ஒதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு எதிர்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு 3 A-frame இருக்குது, 4 ஒரு 4 BHK அண்ட் 3 BHK ஒன்று எடுத்துருக்கோம். ஏன்னா 55 பேர் அக்காமடேட் பண்ணோம். ஸோ எல்லோரும் அப்படி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் ரேண்டமாக. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ரைடு வந்து செமையாக போயிட்டுருக்கு. ஸோ டைம் வந்து ஒரு 7 மணி 7:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு 55 பேர் ஜீப்பில் ஏறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த மான்குளமோட ஃபேமஸான ஜீப் சஃபாரிக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 8-10 லொக்கேஷன் காமிப்பாங்க. ஸோ இந்த ஊரில் என்னென்னலாம் பிளேஸ் இருக்கோ நீங்கள் ஜீப்பில் உட்காருங்க நான் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேசஸில் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் நடுவில் தான் இருக்குது. அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் நிறையா ஸ்பாட் பண்ணலாம். அண்ட் எலிஃபெண்ட்ஸும் இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். ஸோ அதனால் சேஃபே கிடையாது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ஜீப் வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அண்ட் போகிற வழியில் ஒரு இடத்துல மிஸ்ட்டு நாங்கள் பார்த்தோங்க, நிறைய இடத்துல அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பி போயிடுங்க. ஸோ ஒரு 7 o'clock ஜீப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டிராஃபிக் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த பிளேஸும் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்கேஸ் நாங்கள் தனியாக பைக்கில் வந்திருந்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ லோக்கல்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்கள தான் அந்த பிளேசஸ்லாம் எப்படி ஓட்டணும், ஸோ இன்கேஸ் ஏதாவது அனிமல் வந்ததுன்னா அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது கண்டிப்பாக வந்து இவங்க கூட இருந்தால் தான் அது முடியும். ஸோ இந்த ஊரில் இருக்க லோக்கல்ஸ்க்கு இந்த ஜீப் சஃபாரி தாங்க மெயின் இன்கம். ஸோ எல்லாருமே ஒரு ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட்க்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடு இடம் காமிக்கிறேன்னாரு. ஸோ ஆஃப் ரோடு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா வாங்க நான் காமிக்கிறேன்னு சொல்லி இடம் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே பார்த்தீங்கன்னா வண்டி ஜீப் எல்லாமே வந்தீங்கன்னா இன்ச்சாக தான் நவுந்தது. ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரோடே இல்லாத இடத்துல போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம பைக்கில் ஓட்டி பழக்கம், பட் இந்த ஜீப்பில் போகிறது வந்து நல்லா இருந்தது. யாரோ ஒருத்தர் ஓட்டிட்டு போகிறாரு, நம்ம அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு போகிறது. நான் இந்த ரூட்லேயே போகும்போது எலிஃபெண்ட்டோட ஷிட்டு நிறையா பார்த்தோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருந்தது. அவர் இப்போ தான் கிராஸ் ஆகி போச்சுன்னு சொன்னார். பட் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே ரோடு வந்துடுச்சுங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பெரிய ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் போகல. ஏன்னா இது டைம் கன்சியூமிங், ரொம்ப பெருசு. இது நம்ம கீழேருந்தே பார்த்துடலாம். ஏன்னா மேலே போய் குளிக்கவும் முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஆன் த வேல ஒரு சின்னதாக ஒரு செக் டேம் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் குரூப்பான இன்னும் ஒரு குரூப் ஃபோட்டோ அப்படியே ஒரு டான்ஸ் இதுன்னு போட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்திருக்கோம். இன்னும் சில பேர் வந்து கீழே அந்த ஸ்ட்ரீமில் அப்படியே கீழே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 33 வாட்டர் ஃபால் அதுதான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமில் இருக்கேன். ஏன்னா எல்லோரும் அந்த வாட்டர் ஃபால்ஸை குளிச்சுட்டு அங்கே தான் வந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா ஒரு 50 பேர். ஸோ நம்ம மினாஸ் லாங் டர்ன் கிளப் Dianesh from Forest Officer, Dianesh Adventures.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடுக்கியில் மான்குளம்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. மூணாறு இடுக்கி டிஸ்ட்ரிக் தானே, இவனா செப்பரேட் டிஸ்ட்ரிக் கிடையாது, இடுக்கியில் தான் வருது. ஸோ அற்புதமான இடம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்பாட்டு பேர்னா ஹேங்கிங் பிரிட்ஜு சொல்லுவாங்க. நம்ம வந்த நேரம் இந்தியிலேருந்து என்ட்ரி சார்ஜஸ் போட்டாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபேமிலி இருந்தால் நல்ல வியூ பார்க்கலாம். கீழே இறங்கி வேணால் நீங்கள் ஸ்ட்ரீமில் கூட குளிக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டேன். பக்கத்தில் கூட ஏதாச்சும் சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம மான்குளம்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஊர் லோக்கல் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமாம், ஒரு பேர் சென்னையிலேருந்து வந்த லோக்கல். உங்கள் பேர் சார்? சேகர். இவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ ரைடிங் அப்போ வேறு கெட்டப்பில் இருப்பார், ப்ரொஃபஷனலாக வேறு கெட்டப்பில் இருப்பார். ஸோ இப்போ ஜீப் சஃபாரி ஃப்ரீயாக வாங்கன்னு சொன்னேன், ரொம்ப ஃப்ரீயாக வந்துருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டார். இதை வச்சு தான் ஃபால்ஸ் போக போகிறாரு. ஃபால்ஸ் எப்படி போவார்னா உள்ளேயும் அதுக்கேற்ற காஸ்டியூம் வச்சுருக்காரு. அது இப்போ வேண்டாம். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங் இட்ஸ் எக்ஸலண்ட். நான் வந்து நார்மலாக போவேன், மீடியமான இது போவேன். இப்போது முன்னாடி குரூப் ரைட் போகவும் நேற்றுலாம் நல்லா இருந்தது. ஹில்ஸ்லலாம் நல்லா ரொம்ப வளைச்சி எடுத்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 2016 2017லாம் நல்ல பல்சர்லலாம் வளைச்சி எடுப்பேன். இப்போ டாமினாரில் வளைச்சி எடுக்க முடியாது. நேற்றுலாம் நல்லா பண்ணேன். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, லைட்டே இல்லாத ஒரு ரோட்டில் ஃபாக் லைட் போட்டு அப்புறம் திடீர்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. என் பின்னாடி ஒரு 5-6 பேர் வந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இவர் வந்து ராஜேஷ் ராஜேஷ் சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கு ரைடா ப்ரோ? ரைட் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. மழை பெஞ்சாலுமே அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சர் தான். எஸ். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு வந்து மலையில் ஓட்டுறது பயமாக இருக்கும் ப்ரோ. மழை பெய்யும் போது 60 தாண்ட மாட்டேன், 60 15 தாண்ட மாட்டேன். பட் வந்து மற்றவங்க ஓட்டுறது பார்த்து அவங்க மூவ் பண்ணுறதை பார்த்து கான்ஃபிடென்ஸில் நம்மளும் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், லிமிட்ஸை எக்ஸீட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு லேர்னிங் எனக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து 33 வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 33 இது ஒரு டவுன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லோரும் ஆல்மோஸ்ட் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ போய் இறங்க வேண்டியதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஃபால்ஸோட. இதுதான் 33 வாட்டர் ஃபால்ஸ். எண்ணி பார்த்தா 33 இருக்கும், இதுதான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பேர் போல். ஸோ இங்கே தான் எல்லோரும் குளிக்க போகிறோம். இறங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்தாலே சில்லுன்னு இருக்குது. என்ன ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா நாங்களே ஒரு 50 பேராக, இன்னும் பப்ளிக் வரல. அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் க்ரௌடாக வந்திருக்கும். 33 வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்க்காக தான் ஆக்சுவலாக ஜீப் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். வேறு எந்த ஸ்பாட்டும் நாங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ நீங்களே பாருங்களேன், இந்த ஸ்பாட் வந்து அப்படியே ஏதோ பாலியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நிறைய ஃபால்ஸ் போயிருக்கேன், பட் இந்த ஃபால்ஸில் என்னமோ ஒன்று இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது 33 வாட்டர் ஃபால்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஏன் நினச்சேன்னா, அங்கங்கே 33 இடத்துல தண்ணி கொட்டுற மாதிரி ஸ்ட்ரீம், அதை தான் 33 சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இந்த லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 33 மூலிகை செடிகளை வந்து இந்த தண்ணி கடந்து வருமா. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நீங்கள் போய் குளிங்க, உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவே நீங்கள் மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் குளிக்க முடியாது, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு தான் போகலாம். ஸோ இதுவும் நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்ததுனால க்ரௌடை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. அது சொன்னேன் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேன் இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிது. யாருன்னே தெரியல அவங்கள, பட் ஆனால் நல்லா வந்து பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லோரும் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் நான் கிளம்புன பேர் தான் எல்லாமே கிளம்புவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்டிருந்தேன், உங்கள் வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸும் ரொம்ப பிடிச்சிது. எனக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. இறங்குறது நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஸோ ஃபைனலி ஒரு 10 o'clock அந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னும் அவங்க நிறையா பிளேஸஸ் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 hours to 6 hours வந்து ட்ராவலே இருக்க போகுது. ஸோ இங்கே நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அங்கே நம்ம போக முடியாது. ஸோ அதுதான் ஆக்சுவலி நம்ம வின்டரோட ஹைலைட்டான பிளேஸ்.
ஸோ வந்து 55 பேரையும் வந்து பேட்சாக பிரித்து அவங்கள வந்து ஒரு டீமோட அமுச்சு விட்டாச்சு. ஸோ எல்லாருமே அங்கே போய் சேர்த்துக்கே வந்து ஒரு 6:37 ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லைட் ஆஃப் ரோடிங் அண்ட் கொஞ்சம் ரூட்டை மிஸ் பண்ணி நிறைய பேர் மாற்றி போயிட்டாங்க. அது எப்போதும் நடக்கிறது தானே. ஸோ கைஸ், நம்ம பார்க்கிங் வந்துட்டோங்க. இங்கே தான் எங்களோட சர்ச் டெஸ்டினேஷன். ஸோ நம்மளோட இடுக்கி ரெசார்ட்டுக்கு வந்து ரெசார்ட்டில் கேம்ப் ஸ்டேக்கு வந்து இங்கே தான் எங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம். சில வண்டி மேலே இருக்குது, சில பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து ஜீப்லேருந்து இப்படி மேலே போகிறோம். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஸோ இடுக்கிக்கு வந்து இதுதான் அவரோட காஸ்டியூம் பாருங்க. கேம்புக்கே இப்படி தான் போகிறாரு ஸ்ட்ரைட்டாக. சொன்ன மாதிரி தான் இல்லை இவரை தமிழில் போடுறீங்க, எல்லாரும் அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாடு கேம்ப் ஸ்டேக்கு வந்துட்டோங்க. சாரி, பார்க்கிங் ஏரியா பின்னாடி அந்த சர்ச் இருக்குது. ஸோ காரு பைக் எல்லாத்தையும் பார்க் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:30 8 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சீக்கிரமாக தான் வந்துட்டோம் என்னோடய டைமிங் படி. இப்போ எல்லோரும் மேலே போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 5 பைக் மட்டும் மேலே ஆஃப் ரோட் பண்ணி போகலான்னு பார்க்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஜீப்பில் தான் போய் ஆகணும். ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாமே ஜீப்பில் போட்டு அனுப்பிச்சாச்சு. ஸோ பைக்கில் ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம 5 வருஷம் முன்னாடி போனோம். அப்போ செம மழை. ஸோ ஒரு ஹார்னெட் வருது, ஒரு BMW, 2 KTM, ஒரு எக்ஸ்பல்ஸ். ஹிமாலயன் மட்டும் இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வின்டர் ரைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக அட்வென்ச்சர் த்ரில் எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஜீப்பில் தான் அங்கே சஃபாரி போனோம், சேஃபாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆச்சுங்க. ஏன்னா இந்த கேம்ப் சைட்டுக்கு வந்து ஜீப்பில் போயிருக்கோம். ஸோ ஒரு தடவை பைக் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ என் கூட ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் போகிறீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் எப்படி சேர்ந்தோம், எங்கே போனோம், ஒழுங்காக போய் சேர்ந்தோமா, வண்டிலாம் பிரச்சனை இல்லாமல் போச்சா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸ்டே டியூன்.